அது ஏப்ரல் 17, 2004. டைம் இப்ப சரியா காலை 11 மணி. பெங்களூர்ல இருந்து செஸ்னா 180 ஸ்கைவேகன் அப்படிங்கிற 6 பேர் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய ஒரு சிறிய ரக தனியார் விமானம் பறக்கிறதுக்கான சேஃப்டி செக்கிங் எல்லாமே முடிச்சு புறப்பட தயாரா இருந்துச்சு. பெங்களூர்ல இருந்து அப்போதைய ஆந்திரால இருந்த இப்போ தெலுங்கானால இருக்கிற கரீம் நகர் அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்காக தயார் நிலையில் இருந்த அந்த விமானம் சரியா 11:05க்கு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க இருந்ததால நாடே ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்பவே பிஸியாகவும் இருந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போறதுக்காக புறப்பட்ட அந்த விமானத்துல பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பைலட், ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பொலிட்டீசியன், அமர்நாத் அப்படிங்கிற ஒரு நபர் அண்ட் அவருடைய தங்கச்சியான சௌமியா அப்படின்னு மொத்தம் 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அந்த விமானத்துல இருந்த யாருக்குமே தெரியாது அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பேப்பர்ல இவங்களை பத்தி தான் ஹெட்லைன்ஸ் எழுதுவாங்க அப்படிங்கறதும், இன்னும் அடுத்த ஒரு half an hourல டெலிவிஷன் சேனல்ஸ் அவங்கள பத்தி தான் ஃபிளாஷ் நியூஸ் போடுவாங்க அப்படிங்கறதும், அதே போல அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீடியாக்களும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதை கேட்கறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ அவங்க யாருமே உயிரோடு இல்ல. எஸ், சரியா 11:05க்கு டேக் ஆஃப் ஆன அந்த ஃபிளைட் அடுத்த சில நிமிடங்கள்ல பெங்களூர்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்ல விழுந்து தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஃபிளைட் விழுந்து கிராஷ் ஆனதை முதல்ல பார்த்த அப்ப அந்த யூனிவர்சிட்டியில வேலை செஞ்சுட்டு இருந்த BN கணபதி அப்படிங்கிறவரு அதை பார்த்து ஷாக் ஆகி ஃபிளைட் பக்கத்துல ஓடி போய் பாக்குறாரு. ஆனா என்னுடைய பக்கத்துல வந்தா உனக்குமே இதே கதிதான் அப்படிங்கிற மாதிரி தீ ஜுவாலைகள் அவரை பக்கத்துல நெருங்க விடாம மிரட்ட ஆரம்பிக்குது. இப்படி அக்னி பகவானுடைய ஆவேசம் அடங்குனதுமே அந்த ஃபிளைட் விழுந்த சத்தம் கேட்டவங்க, ஏதோ எரியுதே அப்படின்னு பார்க்க வந்தவங்க, இப்படி பல பேர் அங்க கூட்டமா கூட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பக்கத்துல போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாட்கள் மீடியாக்கள் இந்த ஒரு நியூஸுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அது ஒரு ஃபிளைட் கிராஷ் அப்படிங்கறதால இல்ல, அதுல ஒரு பொலிட்டீசியன் டிராவல் பண்ணாரே அதனாலயும் இல்ல. அமர்நாத் அப்படின்னு ஒருத்தர் டிராவல் பண்ணாரு இல்லையா, அவரு கூடவே அவருடைய தங்கச்சி சௌமியாவும் இருந்தாங்க இல்லையா, அந்த சௌமியாவால தான் அந்த செய்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சது. மை டியர் STI டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல இருந்து பார்த்தே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த சௌமியா தான் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அப்படின்னு. எஸ், நடிகை ஸ்ரீதேவிக்கு அப்புறமா ஒரு சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் முன்னணி ஹீரோயினா வலம் வந்தாங்க அப்படின்னா அது சௌந்தர்யா மட்டும்தான். ஆல்மோஸ்ட் அவங்க நடிச்ச அத்தனை படங்களுமே சூப்பர் ஹிட் ஆனதால ரொம்பவே ராசியான நடிகையா பார்க்கப்பட்ட 90s கிட்ஸ் உடைய கனவு கண்ணியா வலம் வந்த உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் அப்படின்னு ரசிகர்களை சோக கீதம் இசைக்க வச்ச நடிகை சௌந்தர்யா அந்த விபத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கறதால தான் அந்த நியூஸ் அவ்வளவு சென்சேஷனா பரவ ஆரம்பிச்சது. ஆனா எப்பவும் போல ஒரு பிரபலமானவங்க இந்த மாதிரி டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அதை சுத்தி பல கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். அதே போலதான் இவங்களுடைய இறப்பை பத்தியும் பல மர்மங்களும் ஆளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு தியரிகளும் உலா வர ஆரம்பிச்சது. பிரபலமானவங்க திடீர்னு இறந்தா உடனே பல ரூமர்ஸ் வர்றது சகஜம்தான். ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அந்த மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா, நெருப்பில்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பை பத்த வச்சது யாரு, புகைய விட்டது யாரு அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு வருது இல்லையா. சோ ஆக்ட்ரஸ் சௌந்தர்யாவை பத்தியும் அவங்களுடைய மரணத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கிற மர்மங்களை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுதுல, அது சாத்விகம். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு நகுமோ சுகமோ வெட்கம் விடுமோ, ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி ஐயா மாத்தாடு மாத்தாடு மல்லிகே, மாத்தாடு மாத்தாடு மல்லிகே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்க சிந்தாமணி.
ட்ராஜடிஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுலயும் நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கட்டா பணம் மட்டும் தான் செலவாகும். இன்னும் ரொம்பவே முக்கியமா இங்க இந்தியால பேரண்ட்ஸை விட்டுட்டு வேலைக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ அப்ராட்ல இருந்துட்டு இருக்கிற NRI இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சடனா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அங்க இருந்துட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல இப்ப இந்தியாலேயே ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே அதிகமாயிருச்சு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம சொந்தக்காரங்களை தான் அதிகமா நம்பி இருப்போம். ஆனா சடனா இப்படி நடக்கும் பொழுது மேபி அவங்க கூட ஹெல்ப் பண்ண முடியாம கூட போகலாம். பயப்பட வேண்டாம். இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். அதுவும் நீங்க அப்ராட்ல இருந்துட்டே ஆல்சோ கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்க்ல போய் ஒரு NRI ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, இந்த பிளான் எடுங்க, இந்த கம்பெனி எடுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 51+ கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் கம்பெனிஸ் உடைய NRI ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் லிஸ்ட் ஆகும். அதை பார்த்துட்டு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அப் டு 25% டிஸ்கவுண்டோட. நீங்க NRI அப்படிங்கறதால 18% GST கட்ட தேவையில்லை. முன்னாடி இருந்தே எனக்கு சுகர் BP எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் சில பிளான்ஸ் இதுக்கு டே 1ல இருந்தே கவரேஜ் கொடுக்குது. இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ், லேப் டெஸ்ட், மெடிசன் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்லயே உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படின்னு டெடிகேட்டடா தனியா ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை தந்துருவாங்க. பேப்பர் ஒர்க், கிளைம் பண்றது அப்படின்னு அது எல்லாத்தையுமே அவர் பாத்துக்குவாரு. கிளைம் சப்போர்ட் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நீங்க அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு NRI ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஜூலை 18, 1972 அன்னைக்கு கர்நாடகா சினி இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிரபலமா இருந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசரான சத்யநாராயணாவுக்கும் அவருடைய மனைவி மஞ்சுளாவுக்கும் பிறந்தவங்க தான் சௌமியா அப்படிங்கிற சௌந்தர்யா. கர்நாடகாவுல தமிழர்கள் அதிகமா வசிக்கிற கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முல்பாகர் அப்படிங்கிற ஊர் தான் அவங்களுடைய நேட்டிவ். சின்ன வயசுல பெருசா படிப்பு ஏறாம அண்ணங்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த சௌமியா அதுக்கப்புறமா நல்லா படிச்சு டாக்டர் சீட் கூட கிடைச்சு காலேஜுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் கன்னடா மூவி டைரக்டர் சித்தலிங்கையா கண்ணுலையுமே பட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அடுத்த படத்துக்கு ஒரு புது முகத்தை தேடிட்டு இருந்தவர் பானண்ணா பிரீத்திசு அப்படிங்கிற தன்னுடைய படத்துல ஒரு சின்ன ரோல்ல அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 1992 கன்னட சினிமா உலகத்துல சௌந்தர்யா அப்படிங்கிற பேரோட என்ட்ரியான சௌமியா அதே வருஷத்துல கந்தர்வா அப்படிங்கிற இன்னொரு கன்னட படத்திலையும் நடிக்கிறாங்க. அடுத்ததா நடிகர் கார்த்திக் ஹீரோவா நடிக்கிற தன்னுடைய படத்துக்கு ஒரு புது முகத்தை தேடிட்டு இருந்த தமிழ் டைரக்டர் RV உதயகுமார் கண்ணுல பட்ட சௌந்தர்யா 1993 பொன்னுமணி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அவங்களுடைய நடிப்பு திறமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய முதல் தமிழ் படமான பொன்னுமணி 1 போதும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அதே வருஷத்துல மணவரளி பெல்லி அப்படிங்கிற படத்துல நடிச்சு தெலுங்கு சினிமாவையும் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. நடிக்க வந்த வேகத்திலேயே தமிழ்ல ரஜினிகாந்த், வெட்கம் விடுமோ அருணாச்சலம் மாத்தாடு மாத்தாடு மல்லிகே மாத்தாடு மாத்தாடு மல்லிகே. கமலஹாசன், திரு கேப்டன் விஜயகாந்த், தெலுங்குல சிரஞ்சீவி, வெங்கடேஷ், மோகன் பாபு, மலையாளத்துல மோகன்லால், ஹிந்தியில அமிதாப் பச்சன் அப்படின்னு அத்தனை முன்னணி நடிகர்களோடவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. குடும்ப பாங்கான முகம், பக்கத்து வீட்டு பெண்ணை போல தோற்றம், கண்கள்ல ஒரு மிரட்சி, பயம் கலந்த பார்வை, அப்பாவியான முகம் அப்படின்னு இருந்த சௌந்தர்யாவை தெலுங்கு சினிமாவே தத்தெடுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரால அவங்கள சின்ன சாவித்திரி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல சௌந்தர்யாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ஆரம்பத்துல தவசி
கடைசி படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட நடிக்க வாய்ப்பு வந்தப்ப ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவரு கூடவா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவரு கோபக்காரர் அப்படின்னும் கோபம் வந்தா அடிச்சிருவாரு அப்படின்னும் அவங்க கிட்ட சில பேர் சொன்னதுதான். ஒரு வழியா அவங்கள சமாதானப்படுத்தி தவசில நடிக்க வச்சிருக்காங்க. ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி. பயந்துகிட்டே நடிச்சவங்க அந்த படம் முடியறதுக்குள்ளேயே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு வெள்ளந்தியான மனுஷன் அப்படிங்கறதையும் அவரு ஒரு சொக்க தங்கம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவர் கூட மறுபடியும் சொக்க தங்கம் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சு இருக்காங்க. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு. இப்படி புகழுடைய உச்சத்தில் இருந்த சௌந்தர்யா ஏப்ரல் 27, 2003 வருஷம் தன்னுடைய சொந்தக்காரரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாவும் இருந்த GS ரகு அப்படிங்கிற சாஃப்ட்வேர் என்ஜினியரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரியை கூட கொண்டாட கொடுத்து வைக்காம ஏப்ரல் 17, 2004 அன்னைக்கு தன்னுடைய 31வது வயசுலேயே அந்த கோரமான விமான விபத்துல இறந்து போறாங்க. குறைவான உயரத்திலேயே பைலட் பிளைட்டை டர்ன் பண்ணதால தடுமாற ஆரம்பிச்ச ஃபிளைட் கண்ட்ரோல் இல்லாம கண்ணா பின்னான்னு பறந்து போய் அந்த யூனிவர்சிட்டியுடைய கிரவுண்ட்ல கிராஷ் ஆகி அதே வேகத்துல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் ஃபயர் என்ஜின் எல்லாமே வந்து தீய அணைச்சதுக்கு அப்புறம் அந்த விமானத்துடைய பார்ட்ஸ் எது, இறந்து போனவங்களுடைய பார்ட்ஸ் எது அப்படின்னு கூட சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாமே உருக்குலைஞ்சு போயிருக்கு. பிளைட்டையும் மனித உடல்களையுமே தனியா பிரிச்சு பார்க்க முடியாதப்ப அதுல சௌந்தர்யாவுடைய உடலை மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? அப்படி அவங்களுடைய உடலையே அடையாளம் காண முடியல அப்படிங்கும்போது அவங்க வயிற்றில் இருந்த 2 மாச கருவை எப்படி அடையாளம் காண முடியும்? ஆமா எஸ்டிஐ, இறக்கும் பொழுது அவங்க 2 மாச கருவை சுமந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி அவங்களோட ரசிகர்களுக்கு இன்னுமே பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்துச்சு. இப்படி மத்தவங்க கனவுல வந்துட்டு இருந்த ஒரு பெண் கருவை சுமந்துட்டே கனல்ல எரிஞ்சு காணாம போயிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ப முடியாத சில ரசிகர்கள் இறந்து போனது சௌந்தர்யா இல்ல, அவங்க மலேசியால உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நபர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அத நம்மளுடைய மனசு நம்ப மறுக்கும் இல்லையா? ஏதேதோ சமாதானம் சொல்ல பார்க்கும். அப்படிதான் அன்னைக்கும் ரசிகர்களுடைய மனநிலைமையும் இருந்துச்சு. அதனால பல வதந்திகள் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, ஆக்ட்ரஸா இருந்த சௌந்தர்யா ஏன் திடீர்னு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா ஒரு தீவிரமான RSS ஆதரவாளரா இருந்ததுதான். அதனால பிஜேபி பார்ட்டியில இணைஞ்ச அவங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ண போகும்போதுதான் அந்த கோர சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே அந்த விமானம் எப்படி விபத்துல சிக்குச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விமானத்துடைய டீட்டெயில்ஸை பத்தி கொஞ்சம் பார்த்திடலாம். சௌந்தர்யா பயணம் செஞ்ச அந்த செஸ்னா 180 ஸ்கைவேகன் சிறிய ரக தனியார் விமானம் ஒரு அமெரிக்கன் மேட் ஃபிளைட். அதுவும் 1955 வருஷம் தயாரிக்கப்பட்ட ரொம்பவே பழைய மாடல் விமானம். அது ஏற்கனவே 7000 ஃபிளையிங் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்த அந்த விமானம், அதாவது அந்த விமானம் அதோடைய வாழ்நாள்ல ஆல்ரெடி 7000 மணி நேரங்களை பறந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா 1991 இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டிச்சேரி அங்க இங்க அப்படின்னு 2-3 கை மாறி கடைசியா பெங்களூர்ல இருக்கிற அக்னி ஏரோ ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் அகாடமியோட கைக்கு வந்திருக்கு. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனப்ப வெதர் கண்டிஷன், ஃபிளைட் கண்டிஷன் எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனாலும் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே அந்த ஃபிளைட் வெறும் 150 அடி உயரத்துல இருக்கும் போதே எப்படி கீழே விழுந்து நொறுங்குச்சு அப்படிங்கிற விஷயம் புரியாத புதிரா இருந்துச்சு. சோ எப்படி அந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது அப்படிங்கறத பத்தி ஆய்வு பண்ணும்போதுதான் அந்த விமானம் தரையிலிருந்து ஜஸ்ட் 150 அடி, அதாவது வெறும் 45 மீட்டர் ஹைட்ல இருக்கும் போதே சடனா பைலட் ஃபிளைட்டை லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணிருக்காரு அப்படிங்கறதும், அதனால அந்த ஃபிளைட் கண்ட்ரோலை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி தீ பிடிச்சு எரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா ஃபிளைட்டை டர்ன் பண்றதுக்கு இன்னுமே அதிகப்படியான வேகமும் உயரமும் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. சரி, ஓகே, அப்படி டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே அந்த ஃபிளைட்டை அப்படி சடனா லெஃப்ட் திருப்புற அளவுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அக்னி ஏரோ ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் அகாடமியோட கேப்டன் அரவிந்த் சர்மா அவங்க டேக் ஆஃப் ஆகி பறந்துட்டு இருக்கும் பொழுது சடனா பறவைகள் முன்னாடி வந்திருக்கலாம். சோ அந்த பறவைகள் ஃபிளைட்ல மோதி என்ஜின்ல பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
பைலட் அந்த ஃபிளைட்டை சடனா டர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அது ரொம்பவே பழைய விமானம் அப்படிங்கறதால மேபி என்ஜின்ல கூட திடீர்னு கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவங்க ஒரு அரசியல் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண போனதால அதை லிங்க் பண்ணியும் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக தொடங்குச்சு. பட் எல்லாமே கொஞ்ச காலம் தான். அந்த வதந்திகள் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க தொடங்குச்சு. ஆனா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா, அதாவது 21 வருடங்களுக்கு அப்புறமா திரும்பவுமே சௌந்தர்யா அவங்களுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னும், அந்த மரணத்துக்கு பின்னாடி பிரபல தெலுங்கு நடிகர் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த செய்தி ஆந்திரா தெலுங்கானா மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே அதிர்ச்சி அலைகளை அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் தெலுங்கானா கம்மம் பகுதியை சேர்ந்த சிட்டி மல்லு அப்படிங்கிற ஒரு நபர் மாவட்ட நிர்வாகத்திடமும் போலீஸ் கிட்டமும் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். அப்படி அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகை சௌந்தர்யா இறந்தது விபத்து கிடையாது, அது திட்டமிட்ட கொலை அப்படின்னும், அதுக்கு காரணம் பிரபல தெலுங்கு நடிகரான மோகன் பாபு தான் அப்படின்னும் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருந்தாரு. சௌந்தர்யா கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் அப்படின்னு அவரு நடிகர் மோகன் பாபுவை கை காட்டுனது இன்னுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. சரி, நடிகர் மோகன் பாபு சௌந்தர்யாவை கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு, சௌந்தர்யா கிட்ட 6 ஏக்கர்ல ஒரு பண்ணை வீடு இருந்ததாகவும் அத மோகன் பாபு விலைக்கு கேட்டிருக்காரு அப்படின்னும், பட் சௌந்தர்யா அதை கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும், அதனால அவங்களுடைய அண்ணன் அமர்நாத் கிட்ட மோகன் பாபு பல முறை பேசி பார்த்தும் அவரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதாகவும், அதனாலதான் மோகன் பாபு அவங்கள திட்டமிட்டு இப்படி கொலை பண்ணிட்டதாகவும் சிட்டி மல்லு சொல்லியிருக்காரு. சரி, யார் இந்த சிட்டி மல்லு அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது சௌந்தர்யாவுடைய பண்ணை வீடு இருந்ததா சொல்லப்படுற அதே கம்மம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சிட்டி மல்லு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 2024 லோக்சபா எலெக்ஷன்லயும் சுயேட்சையா போட்டி போட்டிருக்காரு. இவர் மேல வேற எந்த ஒரு கிரிமினல் வழக்குகளும் இல்ல. தன்னை ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லி இருக்கிற இவரு தான் சௌந்தர்யாவுடைய தீவிர ஃபேன் அப்படின்னும், ஒரு முறை அவங்கள பார்க்க போயிருந்தப்ப சௌந்தர்யாவுக்கு ஒரு போன் கால் வந்ததாகவும், அப்போ அந்த போன்ல பேசின மோகன் பாபு அந்த பண்ணை வீட்டை கொடுக்க சொல்லி மிரட்டியதாகவும், அதை தாங்க நின்னுட்டு இருக்கிறப்ப போனுடைய ஸ்பீக்கர்ல தனக்கு கேட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதே போல அந்த சம்பவம் நடந்தப்ப சௌந்தர்யாவுடைய அண்ணன் அமர்நாத்தும் கூட இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா இவரு அவங்கள மீட் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்ப இல்ல. இத கிராஸ் செக் பண்றதுக்கு இவர் மீட் பண்ணதா சொல்லுற அந்த 2 பேருமே இப்ப உயிரோடவும் இல்ல. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா இத்தனை வருஷம் ஏன் அமைதியா இருந்தாரு, இப்ப ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் போலீஸுடைய விசாரணைக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ஆல்சோ இவருக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் சக்திகள் இருக்கா, மோகன் பாபுவுக்கு எதிரா இவர் யாராவது தூண்டி விட்டுருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களும் போலீஸுடைய விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். சரி, யாரு எவரு அப்படின்னே தெரியாத இவருடைய கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டி மல்லு சொன்னார் இல்லையா, 6 ஏக்கர்ல சௌந்தர்யாவுக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீடு இருக்கு அப்படின்னு. அந்த பண்ணை வீடு இப்ப மோகன் பாபு கிட்ட தான் இருக்கு. மேலும் அந்த வீட்டுடைய மதிப்பு 100 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்சோ இந்த பண்ணை வீடு சம்பந்தமா மோகன் பாபுவுக்கும் அவருடைய 2வது பையனுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதாகவும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ உங்க மைண்ட்ல சிட்டி மல்லுவுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு ஒரு யூகம் தோணுது இல்லையா, அது வெறும் யூகம் தான். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல. சரி, பர்சனலா மோகன் பாபுவுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு பார்த்தா, பப்ளிக்ல பத்திரிகைக்காரங்களை துரத்தி அடிச்சிருக்காரு. சரியான கோபக்காரரா இருப்பாரு போல. இவ்வளவு விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் சௌந்தர்யாவுடைய மரணத்துக்கும் மோகன் பாபுவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சௌந்தர்யாவுடைய ஹஸ்பண்ட் சொல்லி இருக்கிறதையும் நான் இங்க சொல்லியே ஆகணும். சோ இறுதி முடிவு காவல்துறையுடைய விசாரணையிலையும் இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட்டுடைய தீர்ப்புலையும் தான் இருக்கு. அது வரைக்கும் நடிகை ஸ்ரீதேவியுடைய மர்ம மரணம் போலவே இந்த வழக்கும் மர்மமாகவே தான் இருக்கும். இங்க நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இது கோயின்சிடன்ஸா இல்ல என்ன அப்படின்னு தெரியல. சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு நாள் முன்னாடி தன்னை தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் RV உதயகுமாருக்கு போன் பண்ண சௌந்தர்யா, இன்னைக்கு நான் இவ்வளவு உயரத்துல பறக்கிறதுக்கு நீங்க தான் சார் காரணம், என்னமோ தெரியல, இன்னைக்கு இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எவ்ரி டேக் ஆஃப் இஸ் ஆப்ஷனல் பட் எவ்ரி லேண்டிங் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டேக் ஆஃப் ஆன சௌந்தர்யா கடைசி வரைக்குமே லேண்டிங் ஆகாமலே போயிட்டாங்க அவருடைய ரசிகர்களுடைய மனசுலயும். வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி லோவர் காஸ்ட்ல குவாலிட்டியா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல வீட்டில் இருக்கிற உங்களுடைய வயசான பேரண்ட்ஸ்க்கு மெடிக்கல் நீட்ஸ்க்கு இருந்தாலும் சரி, NRI ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை இப்பவே செக் பண்ணி பாருங்க. ஸோ மை டியர் STA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவுக்கு ஏற்பட்ட விபத்து தானா, இல்ல ஏதாவது சதி வேலைகள் இருக்கும் அப்படின்னு தோணுதா? சௌந்தர்யாவுக்கு அப்புறமா அந்த பண்ணை வீடு மோகன் பாபு அவர்களுடைய கைக்கு போனது இயல்பான விஷயமா இருக்குமா, இல்ல அதுக்கு பின்னாடி இருண்ட பக்கங்கள் ஏதாவது இருக்குமா? இப்ப இந்த விவகாரம் திடீர்னு வெளியே வர காரணம் மோகன் பாபுவுடைய குடும்ப விவகாரம் தான் காரணமா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.